ஆகஸ்ட் ஏஐ அப்படின்னு புதுசாக ஒரு ஏஐ வந்திருக்கான், ஒரு பாட் வந்திருக்கான். அதுக்கிட்ட நம்ம மருத்துவ சம்மந்தமான தகவல்கள்லாம் கேட்டால் ரொம்ப தெளிவாக பதில் சொல்லுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சரி, நமக்கு தான் ஏஐ கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமே. முதல்ல அதோட நம்பரை வந்து நம்ம ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுக்கணுமா. 8738030604 சேவ் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் போனோம்னா ஆகஸ்ட் ஏஐ அப்படின்னு வந்துடும். அதுக்கிட்ட போய் நம்ம பேச வேண்டியதானா, தம்பி ஆகஸ்ட் அவர்களே, நீங்கள் தான் இப்போ புதுசாக வந்திருக்கீங்களா, மருத்துவ சம்மந்தமான சந்தேகங்கள் கேட்டால் நீங்கள் தெளிவு பண்ணிடுறீங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எனக்கு 2 சந்தேகம் இருக்குது, அதை நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். கேட்டால் பதில் சொல்லுவீங்களா மாட்டிங்களா? தெளிவாக பேசிடணும் எதுவாக இருந்தாலும். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். நிச்சயமாக உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள், நான் உதவ முயற்சிக்கிறேன் அப்படின்னு தமிழ்லேயே டைப் வந்துருச்சு. ரொசாவேல் 5mg, இது வந்து கொலஸ்ட்ரால்காக கொடுக்குறது. ரோஸ்வாஸ்டாட்டின் 5mg. இந்த மாத்திரை எதுக்கு கொடுக்குறாங்க, இந்த மாத்திரை சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது, இதுக்கு உடனே பதில் வந்துருச்சு. ரொசாவேல் 5mg என்பது பொதுவாக கொழுப்பை குறைக்கும் மற்றும் கொழுப்பு தொடர்பான நோய்களை தடுக்கும் மருந்தாக செயல்படுகிறது. ஓகே, இதன் மூலம் எல்டிஎல் மற்றும் ட்ரைகிளிசரைட் அளவுகள் குறைந்து இதய நோய்கள் மற்றும் ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகளை தடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கிறது. பரவாயில்ல, நல்ல தெளிவாக சொல்லிட்டான். அடுத்து நம்ம வில்லங்கமாக கேட்போம். இப்போ நான் அவங்ககிட்ட ஒரு மாத்திரை பேர் சொன்னேன்ல, இந்த மாத்திரை சாப்பிட்டா கிட்னி பாதிக்குமா பாதிக்காதா, அதை மட்டும் சொல்லு. இப்படி தானே எல்லா பேஷண்ட்டும் கேட்குறாங்க, ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தா கிட்னி பாதிக்குமான்னு. இவன்ட்டு இங்கே எப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பதில் சொல்லிட்டான். ரோசாவேல் 5mg மாத்திரையை பொதுவாக கிட்னிக்கு நேரடி பாதிப்பு ஏற்படுத்தும் வாய்ப்பு மிகவும் குறைவு அப்படின்ட்டான். பொதுவாக பெரும்பாலானவர்களுக்கு இது பாதுகாப்பாகவே இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே கிட்னி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறதா அப்படிங்கிறான். டேய், நான் ஒன்று கேள்வி கேட்டால் நீ பதிலுக்கு என்ன கேள்வி கேட்குற? எனக்கு கிட்னி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, இந்த மாத்திரையில் கிட்னி எஃபெக்ட் வருமா வராதான்னு கேட்டேன், அவ்வளோதான். இப்படி டாக்டர்ஸ் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? உன்னால் ஒரு ஊசி போட முடியுமா? காலில் புண்ணோடு வர்றவங்கள்ட்ட கட்டு கட்ட முடியுமா? பதில் சொல்லு. ரொம்ப செல்றத்தனமாக கேட்டோமோ? கேட்டிருக்கக்கூடாது. அது என்ன இருந்தாலும் ஒரு ஏஐ இவ்வளோ தூரம் சொல்கிறதே பெருசு. அதுக்கிட்ட போய் நம்ம, நீங்கள் கேட்டது ரொம்ப நல்ல கேள்வி. நான் ஒரு ஏஐ, அதனால் நேரில் வந்து ஊசி போட முடியாது, புண்ணு கட்டு போட முடியாது. நான் செய்யக்கூடியது உங்களுக்கு தகவல், விளக்கம், வழிகாட்டுதல் மட்டும்தான். நான் உங்களுக்கு புரியாத விஷயங்களை தெளிவாக சொல்லி தயக்கம் இல்லாமல் மருத்துவரிடம் போக உதவதான் இருக்கிறேன். உண்மையில் மருத்துவரை மாற்ற முடியாது, அவர்களோட வேலைக்கு மதிப்பு எப்போதும் அதிகம்தான். டச் பண்ணிட்டானே, இவனை போய் நம்ம இன்சல்ட் பண்ண பார்த்துமே. ஐ எம் சாரிப்பா. நீங்கள் ஒன்றும் மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டியதில்லை, உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் மட்டும் கேளுங்க அப்படிங்கிறான். ஸோ இது ஒரு நல்ல ஆப்பாக தான் எனக்கு தெரியுது. ஆனால் போகிற போக்க பார்த்தா இப்போ ஆப்பெல்லாம் ஃபோனுக்குள்ளே இருக்குது, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பக்கத்துலேயே உட்காந்தாலும் உட்காந்துருக்கும் போல இருக்குது ஆப். அது கூட தான் நம்ம பேசிகிட்டு இருக்க போகிறோன்னு நினைக்கிறேன். நைட்டு 12:30 மணி 1 மணிக்கெல்லாம்.